ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. பொதுவாக தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் வெளியாகி அதன் பின்பு யார் முதலமைச்சர், யார் சட்டமன்ற தலைவர் அப்படியெல்லாம் தேர்வு பண்ணிட்டு முதலமைச்சர் பதவியேற்று அதன் பின்புதான் அமைச்சர்கள் பட்டியல் என்பது வெளியாகும். அப்படிதான் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த தேர்தல் என்பது சற்றே மாறுபட்டு இருக்கு. தாவேகாவுடைய தேர்தல் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, தேர்தல் முடிந்த மறுநாளே தாவேகாவுடைய உத்தேச அமைச்சர் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் என்பது வெளியாயிருக்கு. அது அபிஷியல் இல்லை என்றாலும் கூட ஒட்டுமொத்த தாவேகாவினர் அத்தனை பேருமே அதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அந்த பட்டியலை வெளியிடுவதை எப்படி பார்க்கறீங்க? அந்த அமைச்சர்களுடைய லிஸ்ட் எப்படி பாக்குறீங்க? இந்த கோமாளித்தனத்துக்கு அளவே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது விஜயினுடைய தரப்பு என்றுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தஞ்சாவூர்ல ஒரு வாக்குச்சாவடி மையத்துல ஒரு தம்பி நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னான். நான் கூட உண்மையே விஜய்க்கு ஓட்டு போட்டான் போல அப்படின்னு நினைச்சேன். நம்ம ஊரை சேர்ந்த தம்பி தான். இரவு எல்லாரும் நண்பர்களோடு இருந்து பேசிட்டு இருக்கும் போது கையை கொடுத்தான். கையில அந்த வாக்களித்ததற்கான மையே இல்லை. நான் கேட்டேன், என்னடா ஓட்டு போட்ட விஜய்க்குன்னு சொன்ன, வாக்களித்த மையே உன்னுடைய விரல்ல இல்லையே? அப்படியா? அதெல்லாம் எனக்கு வைக்கலையே அப்படின்னா. அதுக்கப்புறம் வைக்காம ஓட்டு நீ போட்டிருப்பேன்னா கடைசியில என்னன்னு கேட்டா, வெளியில வேட்பாளர்களுடைய படங்கள் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல போய் நான் வந்து தொட்டுட்டு வந்தேன், அதுதான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டதுன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். இது வந்து உண்மையிலேயே நடந்தது. ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு. இவ்வளவு அறியாமையிலா விஜய் தன்னுடைய ரசிகர்களை வைத்திருக்கிறார். வாக்களிப்பதென்றால் என்னவென்று தெரியாமல் ஒரு வாக்களிக்கிற நடைமுறைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்களா என்கிற ஒரு வியப்பும் வருத்தமும் எனக்கு மேலோங்கியது. நீங்க 2 பேரை கைது பண்ணாங்க தமிழ்நாட்டுல. அந்த 2 பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டேன்றத வீடியோவாக எடுத்து அதை வந்து சமூக வலைதளத்துல பதிவு செய்தவங்க. முதல்ல ஓட்டு போடுறதுக்கு நீங்களும் போனீங்க, நானும் போனேன். உள்ளார நுழையும் பொழுதே நம்முடைய கைபேசிய அங்க வச்சுட்டு போயிடணும்னு சொல்லி அதுக்காகவே ஒரு அதிகாரியை உட்கார வைத்திருந்தாங்க. அதுக்கு நம்பர்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த நம்பர்ஸ்ல வாங்கி அந்த கைபேசியை வச்சுட்டாங்க. வெளியில இருக்கிற காவல்துறை அதிகாரி என்ன சொன்னாருன்னா, கைபேசி உள்ளார எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு. நான் ஓட்டு போட போனப்ப பிரஸ் வந்தாங்க படம் எடுக்கிறதுக்கு. பிரஸ்ஸையே அனுமதிக்கல. வெளியில இருந்து ஜன்னல் வழியாகத்தான் அவங்க படம் எடுத்து பதிவு பண்ணாங்க. அப்படிதான் வந்து எலெக்ஷன் நடைமுறை அப்படின்றது இருந்திருக்கு. அப்போ இந்த பேசிக் கூட புரியாம தேர்தலை சந்திக்க வந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிறத தேர்தல் வாக்கு பதிவு செய்யப்பட்ட நாள்ல நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 2 நாட்கள்ல ஆண்ட கட்சியாக இருக்கிற அதிமுக, ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக, டில் டுடே திமுக தான் ஆளுங்கட்சி. எல்லாரும் சொல்றாங்க காபந்து அரசு. காபந்து அரசு இல்ல சார். அந்த அரசு, இந்த அரசு தான் இப்போது நடைமுறையில இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் சார்ஜ் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதானே தவிர நீங்க தோல்வியை தழுவினால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கான அரசியல் மாற்றம் என்பது. தோல்வியை தழுவலன்னா இந்த அரசு கண்டினியூ ஆகும், புதிய பதவி பிரமாணம் ஏத்துக்குவாங்க, அவ்வளவுதான். 5 ஆண்டு காலம் நிறைவு செய்துட்டு பதவி ஏற்பு விழா என்பது புதிதாக நடைபெறும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சர் நாற்காலியில் இருக்க போகிறார்கள். அப்ப இந்த கட்சிகள் கூட எங்களுடைய அமைச்சரவை பட்டியல்னு யாரையும் இதுவரைக்கும் பாயிண்ட் பண்ணி சொல்லல. அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கருதப்படுகிற ஒரு கட்சி. ஏன்னா 2வது பெரிய கட்சி அதானே. முதல் பெரிய கட்சி திமுக, 2வது பெரிய கட்சி அதிமுக தானே. அதிமுகவுல CV சண்முகத்துக்கு இந்த பொறுப்பு, அண்ணன் ஜெயக்குமாருக்கு அந்த பொறுப்பு, அதே போல இந்த பக்கம் RB உதயகுமாருக்கு இப்படிப்பட்ட பொறுப்பு, காமராஜுக்கு அப்படிப்பட்ட பொறுப்பு, அப்படிலாம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ யதார்த்தத்தை உணர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் கோமாளிகளுக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கறத தான் நீங்க வந்து இந்த அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டது. எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குறைஞ்சபட்சம் ஒரு நிதித்துறை அமைச்சர்னு கொடுத்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர்னு கொடுத்திருக்கலாம். போக்குவரத்து துறை அமைச்சரை கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு கொடுத்திருக்காங்க. பல துறைகளை நான் பார்த்தேன் அந்த பட்டியல்ல. அந்த பட்டியல்ல போட்டிருக்கிற துறையெல்லாம் அப்படி ஒரு துறை இருக்கிறதாகவே தெரியல. சத்துணவு துறைன்னு ஒரு துறை தனியா இருக்கா என்ன? சத்துணவு துறைன்னு ஒரு துறையெல்லாம் தனியா இல்ல தமிழ்நாட்டுல. அப்ப நீங்க வந்து புதிதாக ஒரு துறையே உருவாக்குறீங்களா அப்படின்னு கேட்டா, இவங்க வந்து இந்த கோமாளித்தனங்களுக்கு அளவே இல்லாம போய் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல எலெக்ஷன்ல வெற்றி பெறணும், அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதுக்கு சில பணிகள் இருக்கு. நான் கண்டுணர்ந்த செய்தியை சொல்ற, மிகைப்படுத்தியும் சொல்லல, குறைத்தும் மதிப்பிடல. பூத்துல
பூத் ஏஜென்ட்டே இல்லாம இருந்த 2 கட்சி எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுச்சு. ஒண்ணு நாம் தமிழர் கட்சி, இன்னொன்னு தமிழக வெற்றி கழகம். அப்ப 2 தரப்புக்கும் பூத் ஏஜென்ட்ல விஜய்க்கு இது புது தேர்தல் இல்லையா? 2006ல விஜயகாந்த் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது எல்லா பூத்லயும் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க. நான் பார்த்தேன். அப்போ எல்லா பூத்லயும் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ ஒரு குறைந்தபட்சம் பூத் ஏஜென்ட் போடணும்ன்றது ஒரு அடிப்படை அறிவு. அந்த அறிவு கூட இல்லாம இந்த தேர்தலை சந்திச்சிருக்கிற ஒரு கட்சி அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டா எப்படி இருக்கும்? நான் சொன்னேன்ல, நான் வெளியில ஒட்டி இந்த சீட்ல போய் அமுக்கிட்டு வந்தேன், அதான் ஓட்டு போட்டதுன்னு ஒரு தம்பி சொன்னான்னு. இப்படிதான் இவங்க விஜய முதலமைச்சர் ஆக்குறேன்னு சுத்திட்டு இருக்கிறானுங்கன்றதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு. விஜய் எந்த தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஏற்படுத்தினார், அவர் எப்படி முதலமைச்சராக தன்னை முன்னிறுத்திக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் விடையே இல்லை. தமிழ்நாடு முழுமைக்கும் விஜய் சுற்றுப்பயணம் போனாரா? 234 தொகுதியிலும் தன்னுடைய வேட்பாளர்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரா? ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 234 தொகுதிக்கும் டூர் கம்ப்ளீட் பண்ணார். இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் 234 தொகுதிக்கும் டூர் கம்ப்ளீட் பண்ணார். அடுத்த பக்கம் சீமான் 234 தொகுதிக்கும் டூர் கம்ப்ளீட் பண்ணாரு. 2 நாளைக்கு முன்னே நான் ஊடகத்தின் வாயிலாக பார்க்கிறேன், அவருடைய தொண்டை குழியிலேயே ஒரு ஜீவன் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அவருடைய குரலே மாறுபட்டு போயிடுச்சு. என்னதான் நீங்க சீமானை ஏற்றாலும் மறுத்தாலும், சீமான் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணியிருக்காரு, எலெக்ஷனை முறையாக கையாண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு லீடரா நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த 3 பேரு தான் 234 தொகுதியிலும் டூர் போன தலைவர்கள். இப்ப இங்க இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காருல்ல, 4வது முதலமைச்சர் வேட்பாளர், அவர் எங்க இருந்தாரு இந்த எலெக்ஷன்ல அப்படிங்கிறத நீங்க தேடி பார்க்கணும் இல்லையா? அவரு எங்க வந்தாருன்னா பெரம்பூருக்கு வந்தாரு, குளத்தூருக்கு வந்தாரு, வில்லிவாக்கத்துக்கு வரல. ஏன் வில்லிவாக்கத்துக்கு வரலன்னா கூட்டம் நிறைய இருக்குன்னு வரல. அதன் பிறகு 3 டூரை கேன்சல் பண்ணாரு. என்ன காரணம் சொன்னாங்க 3 டூரை கேன்சல் பண்ணதுக்கு? ஏன் 3 டூரை அவர் கேன்சல் பண்ணாரு? அதுக்கு ஏதாவது முறையான பதில் இருந்ததா? இல்ல. இன்னொரு பக்கம் நீங்க அவர் 2 தொகுதியில போட்டியிடுறாருல, முதலமைச்சர் எல்லா பகுதிக்கும் சுற்றி வந்தார், தமிழ்நாடு முழுமைக்கும். கடைசி நாள் எங்க இருந்தார்? குளத்தூர்ல இருந்தார். என்ன பண்ணாரு? ரோட் ஷோ போனார். வீதி வீதியாக நடந்து சென்று மக்களை சந்தித்தார். என்னதான் முதலமைச்சராக இருந்தாலும், அடுத்த முறை முதலமைச்சராக வரப்போகிறார் என்கிற உத்தரவாதம் கிடைத்திருந்தாலும் களத்துல ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். குளத்தூர்ல அவர் வீதி வீதியாக வலம் வர்றாரு. நீங்க பெரம்பூர்லயோ திருச்சி கிழக்குலயோ வீதி வீதியாக வலம் வந்தீங்களா? நீங்க எப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? ஆனா இப்ப பாத்துங்க, முதலமைச்சர் கொடைக்கானல் போயிட்டாரு, துணை முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டாரு. ஆனா இங்க மக்களோட மக்களா களத்துல சென்னையில விஜய் தான் இருக்கிறாரு, அவர் எங்கேயுமே போல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியினர் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எங்க இந்த அமிந்தக்கரைக்கு பக்கத்துல ஒரு பகுதியில இன்னைக்கு காலையில சாக்கடை அடைச்சிக்கிச்சுன்னு சொன்னாங்க. அங்க விஜய் அடப்படுத்திட்டு போனாரா? நீலாங்கரைக்கு பக்கத்துல எங்கோ ஒரு இடத்துல குடிநீர் கிடைக்காம இன்னைக்கு ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. நாங்க குடத்துல அந்த நீலாங்கரையில இருக்கிற பகுதி மக்களுக்கு தண்ணீர் எடுத்துட்டு போயிட்டாரா? ராயபுரத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வீட்டுல இன்னைக்கு துக்கம்னு சொல்லி காலையில ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். ஒரு சிறுவன் இறந்து போயிட்டாங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டாரா? மக்களோடு மக்களானா என்ன அர்த்தம்ன்றது புரியுமா உங்களுக்கு? அதாவது ஓய்வு என்பது எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. ரெஸ்ட்ங்கிறது தேவைதானே சார்? எனக்கே ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு சார். நான் என்ன முதலமைச்சர் மாதிரியா டூர் போனேன்? முதலமைச்சர் மாதிரியா பிரச்சாரம் பண்ணேன்? ஏதோ ஒரு 15 நாட்கள் எனக்கு இடப்பட்டிருக்கிற பணியை எங்க கட்சியின் சார்பில் நான் செய்து முடிச்சேன். நான் சில தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போனேன். என்னாலேயே அந்த 2 நாள் ஓய்வுல இருக்கணும்ன்ற கட்டாயம் வந்தது. நானே ஓய்வுக்கு தான் வந்துட்டேன். 2 நாட்களாக நானே ஓய்வுக்கு தான் வந்துட்டேன். இயல்பான வாழ்க்கையை தொடங்குவதற்கு இன்னும் ஒரு நாள் ஓய்வு தேவைப்படுது. இடையில நீங்க நேர்காணலுக்கு கூப்பிட்டீங்க, இந்த நேர்காணலுக்கு வந்திருக்க. அப்ப முதலமைச்சர் 234 தொகுதியும் பம்பரமாக சுற்றி வந்திருக்கிறார். அவருக்கு வயசு என்ன? அவர் அதுக்கு முன்னாடி ரெஸ்ட்லெஸ்ஸா உழைச்சிருக்கிறாரா இல்லையா? இந்த 5 ஆண்டு காலத்தில் அவருக்கு எப்போது ஓய்வு தேவைப்பட்டது? எப்போது ஓய்விலே அவர் இருந்தார்? அதுக்கு நீங்க ஒரு பெரிய பட்டியலை போட்டு எடுத்துட்டு வாங்க. விஜய் ஓய்வுல இருந்ததை சொல்லட்டுமா? பரந்தூருக்கு வந்துட்டு போனார்ல, அதன் பிறகு 28 நாட்கள் ஓய்வு. கரூருக்கு போயிட்டு வந்தார்ல, அதன் பிறகு 68 நாட்கள் ஓய்வு. சிபிஐ கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தார்ல, 15 நாட்கள் ஓய்வு. இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே அவர் ஓய்வுல தான் இருந்தார். தேர்தல் பிரச்சாரத்திலே இருந்தார் அவர் ஓய்வுல தான் இருந்தார். அப்போ எப்போதாவது ஓய்வுக்கு போகிறவரை பார்த்து எப்போதுமே ஓய்வுல இருக்கிறவர் நான் இங்க களத்துல நிக்கிறேன்னா எந்த களத்துல நீங்க நிக்கிறீங்க அதை சொல்லுங்க. சென்னையில் மக்களோடு மக்களா இருங்க. எங்க இருக்கீங்க மக்களோடு மக்களா? மீஞ்சூர்ல போய் மக்களோடு மக்களாக இருக்கீங்களா? ஆவடியில மக்களோடு மக்களாக காலையில வாக்கிங் போயிட்டு இருக்கீங்களா? முதலமைச்சர் சென்னையில இருந்தா தவறாம பப்ளிக் கிரவுண்ட்ல வாக்கிங் போவார். அந்த பூங்கால வாக்கிங் போவார் சார். சராசரியாக எல்லா மனிதர்களும் வலம் வருகிற வீதியில் தான் வலம் வர்றாரு. ஏன் முதலமைச்சருக்கு கூட்டம் கூடாதா?
முதலமைச்சரை பார்ப்பதற்கு முண்டி அடித்துக் கொண்டு மக்கள் வரமாட்டாங்களா? ஆனா முதலமைச்சர் இயல்பாக ஒரு இடத்துல நடமாட்டத்தோடு இருக்காருல்ல. நீங்க எங்க இருக்கீங்க? மக்களோடு மக்களாக இருப்பதுன்னா என்ன அர்த்தம்ன்றது விஜய்க்கு தெரியுமா? முதல்ல என்னைக்காவது மக்களோடு மக்களாக அவர் இருந்திருக்கிறாரா? நீங்க எலெக்ஷன் கேம்பெயினே வித்தியாசமா பண்றீங்க. ஜெட் வேகத்துல போகுது உங்க வண்டி, ராக்கெட் வேகத்துல உங்க கான்வாய் பாஸ் ஆகுது. என்னைக்காவது மக்கள் கூட்டத்தை பார்த்து நின்று கை கொடுத்து பேசியிருக்கீங்களா? அந்த விண்டோ இறக்கி இருக்கீங்களா சார் உங்களோட டெம்போ டிராவலர்ல? என்னைக்காவது ஒரு நாள் அந்த சாளரத்தினுடைய கண்ணாடி இறக்கப்பட்டிருக்கா? இல்ல. முதலமைச்சர் அப்படியா? போகிற இடங்களில் எல்லாம் நிறுத்தி பேசுகிறார். வாகன சோதனை நடந்தா இறங்கி நின்று மக்களிடத்துல பேசுறார். வாகன சோதனை தானே, நான் உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, செக் பண்ணிக்கப்பான்னு போலீஸ்காரன் வண்டியை ஒப்படைச்சிட்டு வெளியில போய் நின்று பேசிட்டு இருக்காரு. நீங்க அப்படி பேசுறீங்களா? என்னைக்காவது அப்படி பேசியதாக உண்டா? திறந்த ஜீப்ல ஏறி லட்சக்கணக்கான மக்களை அட்ரஸ் பண்ணும் போதாவது அந்த மக்களினுடைய முகத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? வசனம் மட்டுமே தானே பேசியிருக்கீங்க. உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி 100 மடங்கு தேவலான்னு நான் சொல்றேன். அப்ப நீங்களா மக்களோடு களத்துல நிற்கிறீங்க. இந்த விமர்சனத்தை எடப்பாடி வச்சா கூட நான் ஏத்துக்கிறேன் சார். அவர் எல்லா நிலையிலும் மக்களோடு பக்கத்தில் நின்றிருக்கிறவராக வெளிப்பட்டிருக்கிறார். ஆனா நீங்க யாராக வெளிப்பட்டிருக்கீங்க? எனவே இது ஒரு மாய உலகம். இந்த உலகத்தில் விஜய் முதலமைச்சர் அல்ல, பிரதமராக கூட ஆக முடியும். புஷி ஆனந்த் போக்குவரத்து துறை அமைச்சர் அல்ல, ஜனாதிபதியாக கூட ஆக முடியும். ஆனால் யதார்த்தம் என்ன என்பது, மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவு அறிவிக்கப்படுகிற அந்த நொடி பொழுதில் தெரிய வரும் இவர்கள் எல்லாம் யாருன்னு. முதல்ல இவங்க எல்லாம் டெபாசிட்டே வாங்குவானுங்களான்றது தெரியாது. ஒரு பெரிய பட்டியல் வந்திருக்குல்ல, நிர்மல் குமார்னு ஒரு சங்கி, அதுக்கப்புறம் அந்த திருத்தணியில தனியா போய் ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோன்னு போனார் பாத்தீங்களா? அவரெல்லாம் போய் முதல்ல டெபாசிட் வாங்க போறாங்களான்னு நீங்க பாருங்க. அதன் பிறகு இவர்கள் எல்லாம் அமைச்சராகிறத பத்தி பேசுறேன். அதாவது கிராமப்புறங்கள்ல ஒரு சொலவாடை உண்டு, போகாத ஊருக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இல்லாத ஊருக்கு வழி சொல்கிறார்கள். போகாத ஊருக்கு வழி சொன்னா கூட பரவாயில்ல, இல்லாத ஊருக்கு வழி சொல்வதுங்கிறது தான் இப்ப இந்த அமைச்சரவை பட்டியல் எல்லாம் வெளியிட்டிருப்பதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. கோமாளிகளின் கூடாரமாக விஜய் தரப்பு மாறி இருக்கிறது. இந்த மாய உலகம் அதே போல கோமாளிகளாக மாறி இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. இது அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்ல. எப்படி நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம், எங்களுடைய அமைச்சர்கள் இவங்க தான் அப்படின்ற ஒரு வெளிப்பாடாக அதை பார்க்கலாம்ல. ஆனாலும் இன்னொரு விஷயம், அதுல மக்கள் தரப்புல இந்த லிஸ்ட பார்க்கும்போது சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. என்னன்னா, இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசியவர் ஜெகநாத் மிஸ்ரா, அவரை சமூக நீதித்துறைக்கு இவங்க அமைச்சராக்குறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, வேட்புமனுவே வீட்டுல வச்சுட்டு வந்தவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்த விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. சத்துணவுத்துறை நீங்க சொன்ன மாதிரி ஒரு துறையை உருவாக்குறாங்க. விஜய் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஜய்க்கு போலீஸ் துறை, பெண்கள் நலன் அப்படின்ற துறையை ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு நீண்ட பட்டியலை இப்படியான மோசமான பின்னணி கொண்ட நபர்களை அதே துறைக்கு அமைச்சராக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவது என்பது குறைந்தபட்ச அரசியல் புரிதல் கூட இவங்களுக்கு இல்லை அப்படின்ற பார்வையும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது இப்ப அவங்க மேல. இல்ல சார், இவங்களை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க. நீங்க அதாவது சாதியம் உள்ளடக்கிய ஒரு சமூகம் இல்லையா? அப்ப சாதிகள் எல்லாம் சேர்ந்ததுதான் சமூக நலம். அப்படிதான் அவங்க திங்க் பண்றாங்க. நீங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்த நெடிய பாரம்பரியம் கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பம் புரிந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ப அரசியல் பேசுகிறவர்களினுடைய சிந்தனைக்கும் எண்ணத்துக்கும் விஜயனுடைய தரப்பினுடைய சிந்தனைக்கும் எண்ணத்துக்கும் ஒரே நேர்கோட்டை கழிச்சு பார்க்க கூடாது. அது வேறு, இது வேறு. அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குமோ அந்த புரிதலின் அடிப்படையில் தான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இட்னு போறது ஒரு போக்குவரத்து தானே, அது என்ன சாதாரணமான வேலையா? இட்னு வர்றது எப்படி? அது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன். இட்னு போறது எப்படி? அது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன். அப்ப டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியே கொடுத்துருவோம். கரெக்ட் தானே? இட்னு இட்டு போனவருக்கு போக்குவரத்து துறையை கொடுத்தாச்சு. சாதிய சமூகம் குறித்து பேசுறாரு, இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு ஒருத்தர் பேசுறாரு, சாதி சங்கமாகவே வெளிப்படுறாரு. அவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்கன்னு இதுவரைக்கும் எந்த விதமான நியாயத்தையும் கற்பிக்கவே முடியல. எந்த விதமான நியாயத்தையும் கற்பிக்க முடியல. அவர் பேரே ஏதோ வடநாட்டிலிருந்து வந்த ஒரு பேர் மாதிரி இருக்கு. இந்த விருதுநகர்ல அண்ணன் மாணிக்கம் தாகூர் போட்டியிடுறப்ப ஒரே பரபரப்பா இருந்தது. என்னது மாணிக்கம் தாகூரா, யாரோ வடநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்துட்டார், பார்க்கவும் அப்படியே இருக்காருன்னு பேசினாங்க. அந்த மாதிரி ஜெகநாத் மிஸ்ரா அவரை கொண்டு கேண்டிடேட்டா போட்டதே இங்க ஒரே பரபரப்பா இருக்கு. யாருன்னே தெரியல. ஒரு பக்கம் அவருக்கு சமூக நலத்துறையே கொடுத்தாச்சு. சமூகங்களின் மீது என்ன அக்கறை இருக்கு, அவருக்கு எப்படி கொடுக்க முடியும்னு நீங்க கேக்குறீங்களா? அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சமூகத்தின் மீது இவருக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கு. சட்டத்துறை அமைச்சராக இருப்பவர் பாத்தீங்கன்னா லெப்ட் பாண்டி, அவர் மீது பாலியல் கேஸ் எல்லாம் இருக்கு, மிரட்டல் கேஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அவரு அடிக்கடி மிரட்டுறாருல்ல,
அதனால அவருக்கு சட்டத்துறை சார், நீங்க அவங்க பார்வையிலிருந்து புரிஞ்சுக்கங்க சார். நீங்க ஒரு ஊடகவியலாளரா, வழக்கமாக சந்திக்கிற சிந்தனையாளர்கள், வழக்கமாக சந்திக்கிற அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளோடு உரையாடி நீங்க ஒரு கூறுதிட்டப்பட்ட இதுல இருக்கீங்க இல்லையா, மனநிலையில இருக்கீங்க இல்லையா, அந்த மனநிலையோடு அவர்களை பார்க்காதீங்க. அவர்களுடைய உலகம் என்பதே வேறு, அவர்களுடைய பார்வை என்பதே வேறு. இப்ப நீங்க சொல்ற பாண்டிங்கிற நபர் அடிக்கடி சமூக வலைதளத்துல சவால் விட்டு வீடியோ போடுறாரு. அப்ப இவர் சட்டத்துறையை கையில வச்சிருந்தா கரெக்டா இருக்கும், தேவைப்படுறவங்க மீதெல்லாம் கேஸ் போட்டுருவாரு, இவர் அண்ணன் தான் பெரிய மாவீரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீரம்னா முதல்ல நீங்களுக்கு என்னன்றத சொல்லி கொடுக்கணும். பெண்கள் பாதுகாப்புன்னா முதல்ல என்ன அப்படின்றத நீங்க முதல்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள்ட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? அம்பேத்கரை கொண்டு வந்து சட்டத்துறை செயலாளரா போடுங்க, அம்பேத்கர் போன்ற மனநிலை கொண்டவர்களை கொண்டு சட்டத்துறைக்கு அமைச்சரா போடுங்கன்னா இவங்க பேசுவாங்க. இவங்களுக்கு முதல்ல அது தெரியுமா? அப்ப அவர்கள் சிந்தனைக்கு என்னவோ அதை இவர்கள் பேசிக் கொண்டிருக்காரு. நான் தான் சொல்றேன்ல, மொத்தத்துல இது ஒரு கோமாளித்தனம். நீங்க அந்த கோமாளித்தனத்துல பெரிய கோமாளித்தனமா இருக்குது, இது சின்ன கோமாளித்தனமா இருக்கு, இது ஓரளவுக்கு பரவாயில்லாத கோமாளித்தனமா இருக்குன்னு என்ன கோமாளித்தனத்தை வரிசைப்பட்ட மொத்தத்திலே அது ஒரு கோமாளித்தனம் சார். நான் என்ன கேட்கிறேன், தேர்தலை நீங்கள் முதலில் முறையாக சந்திச்சீங்களா? விஜய் தரப்புக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பியவர்களினுடைய வாக்குகள் எல்லாம் 100% பதிவு செய்யப்பட்டுச்சா? இந்த ஒரு பெண்மணி 6:45 நான் போனேன், என்ன ஓட்டு போட விட மாட்டேன்றாங்கன்னு வீடியோ போட்டுச்சு. அப்போ நீ 6:45 போனா எப்படி உன்னை ஓட்டு போட விடுவாங்கன்ற அந்த பொது அறிவு கூட இல்லையே. தினந்தோறும் பொது வீதிகள்ல விளம்பரம் பண்றாங்க சார் தேர்தல் ஆணையம். நிறுவனங்கள் அவரவர்கள் சார்பில், துணி கடை சார்பில், செருப்பு கடை சார்பில், ஹோட்டல் சார்பில், இப்படி எல்லா நிறுவனங்களும் அவரவர்கள் சார்பில் வாக்குப்பதிவை உறுதி செய்யுங்க, வாக்குப்பதிவு செலுத்துங்க, ஜனநாயக கடமையாற்றுங்க, இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் ஓட்டு போடுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? காலையில தினந்தோறும் டிவியில சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, ஜனநாயக கடமையாற்றுங்கள்னு சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் இந்த தற்கொலை கும்பல் பார்த்துச்சா? பார்க்காம 6:45 6 மணி சார். மார்க் போலிங்னு ஒண்ணு இருக்கு சார், இவங்களுக்கு தெரியுமா? முதல்ல பூத் ஏஜென்ட் போட்டாதானே இவங்களுக்கு தெரியும். மாதிரி வாக்குப்பதிவு ஒரு பூத்துலயும் 50 வாக்குப்பதிவு நடக்கும். அது எதுக்குன்னா எல்லா பட்டனும் கரெக்டா வேலை செய்தா, வேலை செய்யற மிஷினை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்களா, அது அந்த இதுல போய் கரெக்டாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்கிறத செக் பண்றது. அப்ப அதை செக் பண்றதுக்கு பூத் ஏஜென்ட் எத்தனை மணிக்கு வரணும்? 7 மணிக்கு போலிங் தொடங்குது சார், 5 மணிக்கு வரணும். அப்ப 5 மணிக்கு வந்த பூத் ஏஜென்ட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு தன்னுடைய அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்து வைத்துக்கொண்டு, தன் பூத்துல இருக்கிற வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கிட்டு தனியா எத்தனை வாக்குப்பதிவு நடந்திருக்குங்கிற லிஸ்ட்டை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும். ஒரு பெரிய ப்ராசஸ் அங்க நடக்குது. நீங்க போனோம்னா உங்களோட பூத் ஸ்லிப்பை கொடுக்குறீங்க. உங்க பூத் ஸ்லிப்ல உங்களுடைய வாக்காளர் பட்டியல் எண் சொல்லப்படும். உங்களுடைய எண் சொல்லப்பட்டோம்னா 2 ஏஜென்ட் குறிச்சுக்கிறான். அதிமுக திமுக நோட் வச்சு குறிக்கிறான், டிக் பண்றான். நீங்க வாக்குப்பதிவு செலுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போய் உங்க ஐடி கார்டை நீங்க கொடுக்குறீங்க. உங்க ஐடி கார்டை கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு விரல்ல மை வைக்கிறாங்க. அப்புறமா உள்ள போய் நீங்க வாக்குப்பதிவு முடிச்சுட்டு நீங்க வெளியில வர்றீங்க. அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கிறவன் என்ன பைத்தியக்காரனா? அவன் ஏன் அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கான்? உங்க ஆளுங்க போய் அந்த லிஸ்ட்டை வச்சிருக்காங்க. இன்னொரு கதை தெரியுமா உங்களுக்கு? திருவையாறுல ஒரு தொகுதிக்குள்ள விசிட் போனேன் நான். ஒரு பூத்துக்குள்ள போய் விசிட் பண்ணி எப்படி நடக்குது போலிங்ன்றத பார்த்துட்டு வந்தேன். மொத்தம் 23 பூத்துக்கு போனேன் நான் தஞ்சை மாவட்டத்துல. ஒரு பூத்துல ஒரு பெண் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் யாருமான்னு கேட்டேன், தாவேகாவுடைய ஏஜென்ட்னாங்க. இந்த பாகம் என்னமான்னு கேட்டேன், அந்த அம்மாவுக்கு தெரியல. பாகம் என்னென்றால் என்னன்னே தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு அம்மா எனக்கு ஸ்லிப் வரல, என் பேர் என்னன்றத எத்தனையாவது இடத்துல இருக்குங்கிறத பார்த்து வரிசை என்ன சொல்லுங்க, வரிசை என்ன சொன்னாதானே அங்க குறிப்பாங்க பார்ப்பாங்க, வரிசை என்ன சொல்லுங்கன்றாங்க. அந்த வரிசை என்ன அந்த கார்டை வாங்கி பார்க்க தெரியல. பேர் இருக்கு சார், தெரு இருக்கு சார், நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது சார் எத்தனை ஓட்டு இருக்கு அந்த பூத்துல. அந்த அம்மாவுக்கு தெரியல. பக்கத்துல உட்காந்துருக்க திமுக பூத் ஏஜென்ட் சொல்றாரு 1038 ஓட்டு இருக்குன்னு. எப்படி கரெக்டா சொல்றீங்கன்னா, இதை தானே 1 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன்றார். இந்த அம்மா பேர் என்னன்னு கேக்குறாரு. இந்த அம்மாவுடைய பேரை சொன்னோன்னா 233வது பேர் இந்த அம்மாவோட பேருன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு தரவா ஒரு கட்சி வச்சிருக்கு பாருங்க. அந்த பக்கம் அதிமுக டே டு டே ரொட்டீன்ல இருக்கிற கட்சி. அப்ப நீங்க என்னவாக வெளிப்பட்டீங்க? பல பேர் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காமயே வந்துரும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. பல பேர் கொடுத்த பின்பு நமக்கு நம்மளுடைய பேர் வாக்காளர் பட்டியல ஏறி இருக்கான்றத கூட செக் பண்ணாம எனக்கு ஓட்டு போடவே ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிடுவதெல்லாம் பார்க்க முடியுது. இது விஜய் ஒரு தலைவனாக தன்னுடைய தொண்டர்களுக்கு எஸ்ஐஆர் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லையோ அப்படின்ற கேள்வி வருது. இன்னொரு பக்கம் நீ சொன்னீங்க இந்த சாயந்தரம் 6:30 மணிக்கு ஒரு பெண் போய் ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு, விஜய் 8 மணி வரையும் வாக்குப்பதிவை நீட்டிக்க சொல்லிவிட்டார். உடனடியாக தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு 8 மணி வரைக்கும் கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கை, ஒரு அதீத நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டனால அந்த விளைவு ஏற்பட்டிருக்கா? விஜய் தொடர்ச்சியாக தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்தாம மிஸ்லீட் பண்றாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியுமா? அதை
இல்ல 100 விழுக்காடு விஜய்க்கே புரிதல் இல்ல சார். நீங்க கேட்டீங்கல்ல, எஸ்ஐஆர் குறித்த புரிதலை தன் கட்சியினருக்கு ஏற்படுத்தலையா? எஸ்ஐஆரை எதிர்த்து போராட்டம் நடத்தி யாருக்கு எதிராக முழக்கம் எழுப்பினாங்க? ஸ்டாலினுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினாங்க. எஸ்ஐஆரை கொண்டு வந்தது ஸ்டாலினா? அப்போ நீங்க உங்க கட்சிக்கு என்னவாக தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறீங்க? உங்களுக்கே முதல்ல அந்த புரிதல் வேணும்ல. நிறைய பேரு விஜய் கட்சியை சேர்ந்தவங்க எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணி விஜய் கட்சியில இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் பூரா வீட்டுல வாங்கி வச்சுட்டு ஓட்டு இல்லாம பண்ணிட்டான். இப்ப ஓட்டை கெடுத்தது யாரு? திமுகவா, அதிமுகவா, பிஜேபியா? இல்ல, விஜய் கட்சியை சேர்ந்தவனே விஜய் கட்சிக்காரனோட ஓட்டை கெடுத்துட்டான். இப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இதை சரி பார்க்கறதுக்காக ஒரு குழு அமைச்சு 63,000 பேரை களத்துல இறக்கி, இந்த 63,000 பேரை மானிட்டர் பண்றதுக்கு 5,000 பேரை களத்துல இறக்கி ஒரு வேலையை செஞ்சுச்சுல திமுக. அதுதான் சார் சக்சஸ். அதுதான் சார் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. குறைஞ்சபட்சம் இந்த வேலையை செய்யறதுக்கான ஆட்களையாவது நியமிச்சுச்சுல்ல அதிமுக. அதுதான் சார் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் சார் 2 பெரிய கட்சிகளுக்கு உண்டான அந்த ஒரு அரசியல் அணுகுமுறை. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்னு உங்களை அறிவிச்சிட்டதுக்கு பிறகு இந்த எஸ்ஐஆரில் தங்களுடைய வாக்காளர்களை உறுதி செய்து கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு இருந்தும் அந்த பொறுப்பை தட்டி கழிச்சது உங்க தொண்டர்கள். அந்த பொறுப்பை என்ன என்று உணர்த்தாமலேயே வெறும் வெற்றுக்கூச்சல் போட்டது நீங்க. இன்னொன்னு, முதல்ல காலையில வாக்குச்சாவடி மையத்துக்கு போய் வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு தகவலை பதிவு பண்றீங்க. எத்தனை மணிக்குள்ள வாக்களிக்கணும்னு சொன்னீங்களா? இத்தனை மணிக்குள்ள போய் ஓட்டு போட்டு விஜயோட வீடியோ எடுத்து பாருங்க. இத்தனை மணிக்குள்ள போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்களா? அவன் என்ன நினைச்சிட்டான்? 24 மணி நேரம் வாக்குப்பதிவு நடக்கும்னு நினைச்சிட்டான். அதிகாரிகள் எல்லாம் ரோபோன்னு நினைச்சுக்கிட்டான். இவனுக்கு தான் பூத் ஏஜென்டோட வழி தெரியாத. பூத் ஏஜென்டோட வழி தெரிஞ்சவன் தான் சார் 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிடும்னு தெரியும். இப்ப எனக்கு தெரியும் பூத் ஏஜென்டோட வழி என்னன்னு. அவன் யூரின் பாஸ் பண்ண கூட போக முடியாது. மதிய சாப்பாடு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ல சாப்பிட்டு போய் திரும்ப உட்காந்துக்கணும். அந்த ஓட்டு பதிவு செய்யப்பட்ட அந்த மிஷின் இருக்குல்ல, அதை மிஷினை க்ளோஸ் பண்ணி நம்பர்ஸ் எழுதி ஃபார்ம் 17 வாங்கி எல்லாம் முடிச்சுக்கிட்ட பிறகு அதை ஏத்தி அனுப்புறது இருக்குல்ல, அது வரைக்கும் அவன் விழிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் பணி அதோட முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது சார். இவங்களுக்கு சொல்லி கொடுக்கல சார். இதை விட பெரிய கொடுமை விஜய்க்கே தெரியாது சார். இது விஜய்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, ஃபார்ம் 17 என்னன்னு கேளுங்க. ஃபார்ம் 17 என்னன்னு கேளுங்க நீங்க விஜய் கிட்ட. மார்க் போலிங்னா என்னன்னு கேளுங்க. மாதிரி வாக்குப்பதிவுனா என்னன்னு கேளுங்க. தெரியுமா அவருக்கு முதல்ல மாதிரி வாக்குப்பதிவுனா என்னன்னு? ஒரு தடவை நான் எம்எல்ஏவா இருந்தேன்னு சொல்ற தலைமை தற்கூரியா இருக்கு பாருங்க, புஷி ஆனந்த், அதுக்கே தெரியாது. அந்த அறிவிலிக்கே தெரியாது சார் அது என்ன நடக்குதுன்னு. அப்போ இந்த கட்சி எப்படியாக இருக்குங்கிறத இந்த தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டாங்க. கைகுட்டி சிரிக்கிறாங்க சார். உண்மையிலேயே எனக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு இளைஞர் செக்டாரை தவறாக வழிநடத்தி கொண்டு போய் அரசியல் புரிதலே கிஞ்சித்தும் இல்லாத நிலையை உருவாக்கி விட்டாரு விஜய்னு நான் உண்மையிலேயே பரிதாபப்பட்ட, வருத்தப்பட்டேன். இப்போ விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெறணும், அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வரணும். சட்டமன்றத்துல அவரை எப்படி ஆளுநர் ரவி அவர்கள் வருஷத்துல ஒரு நாள் சட்டமன்றத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர் எல்லா கட்சியும் சேர்ந்து ரேகிங் பண்ணி அவர் ஓட ஓட விரட்டி அடிப்பாங்களோ, அதே மாதிரி விஜய் அவர்களை செய்யணும். ஆளுநர் ரவி அவர்களுக்கு நடந்த அதே சம்பவம் விஜய்க்கு நடக்கணும். அந்த மெசேஜை விஜய்க்கும் பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆளுநர் ரவி அவர்கள் ஓடக்கூடிய வீடியோவை சமூக வலைதளத்துல பொதுமக்கள் அனைவரும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது திமுக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே அப்படி கையாளாது. திமுக ஒரு ஜனநாயக பேரியக்கம். இதுல ஒரு சின்ன மகிழ்ச்சிக்காக மீம்ஸ் போட்டு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டு மகிழலாமே தவிர, திமுகவினுடைய அந்த கோட்பாடு தத்துவம் இருக்குல்ல, அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் டெல்லியிலிருந்து நியமிக்கப்பட்டதால் டெல்லியினுடைய ஏஜென்ட்டாக இங்கே ஒருவன் ராஜரீகம் செய்யறான். உனக்கும் எனக்கும் என்னடா உறவு, உன்மொழி வேறு என் மொழி வேறுன்னு பெரியார் சண்டமாரதம் செய்தார்ல, அந்த வழியில் நிற்கிற இயக்கம். அதனால வெள்ளப்படா ராஸ்கல்னு சொன்னிச்சு திமுக. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டா ஒரு நபராகத்தான் டிடிவி வந்தார், அவமானப்படுத்தினாங்களா? ஒரு நபராகத்தான் விஜயகாந்த் வந்தார், அவமானப்படுத்தினாங்களா? இல்ல வேற எந்த கட்சியாவது அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிச்சதாக வரலாறு உண்டா? கிடையாது. திமுக அதை செய்யாது. எனவே அந்த இடத்துக்கு நாம போக தேவையில்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு எம்எல்ஏவை தமிழ்நாட்டு மக்கள் வேஸ்ட் ஆக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஜெயிச்சா ஒண்ணு பெரம்பூர்ல ஜெயிக்கணும், இல்ல திருச்சி கிழக்குல ஜெயிக்கணும். பெரம்பூர்ல ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கிஞ்சித்தும் இல்லை. அப்ப திருச்சியில அது அறவே இல்லை. ரெண்டையும் நீங்க வேறு வேறு மொழியாக பார்க்காதீங்க, ஒரே மொழியா பாருங்க. கிஞ்சித்தும் என்பதும் அறவே கிடையாது என்பதும் ஒரே மொழிதான். நான் போனேன் சார் திருச்சி கிழக்குல, அண்ணன் இனிகோ இருதயராஜ் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றதுக்கு 1500 பேர் நடந்து வந்தான் சார், 12 கிலோமீட்டர். போற வழி எங்கும் எழுச்சி சார். எல்லா இடங்களிலும் முதலமைச்சருக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம்னு சொல்றாங்க. அப்ப எங்க இருக்காரு விஜய்?
நடந்தே வந்தார் சார் அண்ணன் இனிகோ இறுதியராஜ். எல்லா மக்களையும் சந்து சந்தாக போய் சந்திச்சாரு. சாலைகளே சரியாக இல்லாத பகுதிகள் இருக்குல்ல, சின்ன சின்ன குறுகலான சாலைகள் உள்ள பகுதிகள் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் இருக்கிற வீடுகள்ல போறாரு. அபார்ட்மெண்ட்ல 4 ஃப்ளோர் இருந்தா 4 ஃப்ளோருக்கு ஏறி போனாரு. அப்ப அவரை எதிர்த்து போட்டியிடுகிற நீங்கள் என்னவாக வெளிப்பட்டிருக்கணும்? வந்தீங்களா? திருச்சி கிழக்குல ஒரு 1000 வாக்காளர்களையாவது நேரா சந்திச்சீங்களா? நான் பெரம்பூர் தொகுதி நிலவரத்தை ஏற்கனவே ஒப்பீனியன் தமிழ்ல சொல்லிட்டேன். கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு, திமுக எத்தனை ஓட்டுகள்ல வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு, இதுவரைக்கும் அதிமுகவுக்கே அங்க பெரிய லீடு கிடையாது. அப்போ அதிமுகவே இல்லாத இடத்துல விஜய் என்ன செய்ய முடியும்ன்றதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எனவே அவர் வரணும், ரவி மாதிரி போகணும். திமுக அதை செய்யாது. அதனால அவர் வரணும்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இன்னொன்னு, அண்ணன் ஆர்.டி. சேகரும் அண்ணன் இனிகோ இருதயராஜும் தான் அந்த தொகுதிக்கு பணியாற்ற முடியுமே தவிர ராகிங் பண்றதுக்காக ஒரு தற்கூரி வர வேண்டும் என்று நாம தற்காலிக சந்தோஷத்துக்காக அந்த தொகுதி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேற்று பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.